ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது ஓவியாச்செல்லாம் சும்மா கும்முன்னு இருக்குன்னு பார்க்க போகிறீங்களா? இந்த வீடியோ முழுக்க சும்மா கும்முன்னு நம்ம செல்லக்குட்டிகள் காட்டின அழகான மாம்பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் சும்மா கும்முன்னு இருக்கா, ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு கையை தூக்கி அக்கில் காட்டினா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ மாம்பழத்தை பற்றி அப்புறம் எதுக்கு அக்கிலை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, சும்மா சின்ன மாம்பழத்துலேருந்து பெரிய மாம்பழம் வரைக்கும் இந்த வீடியோவில் சும்மா சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. பிரியா பவானி சங்கரோட மாம்பழத்தை பார்த்து பல பேர் சும்மா தம்பியை பிடிச்சி தாறுமாற ஆட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. இருந்தாலும் வாங்க, அடுத்தடுத்து சும்மா அம்சமான பல செல்லக்குட்டிகளை பார்க்க போகிறீங்க. காஜி மம்மி சும்மா காஜி செல்லமாக இருக்கும்போது கூட லைட்டாக இருந்துச்சு. இப்போ ஆப்பிள் சும்மா பெரிய பப்பாளி சைஸ்க்கு அம்மா பெருசாக வளர்ந்துருச்சுரா அப்பா அப்படிங்கிற ரசிகர்கள் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துருக்காங்க. அடுத்து நிக்கிலாவா, இது நிக்கிலாவுக்கா இவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம ரசிகர்கள் ஏங்கி போயிட்டாங்க. இருந்தாலும் கையை தூக்கி கருத்தாக்களையும் காட்டி சும்மா செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. தம்முக்கு நாளுக்கு நாள் சும்மா கும்முன்னு தான் வந்துக்கிட்டு இருக்குது காய். ஆமாங்க, நீங்களே பாருங்கள், டைட்டாக இப்படி காட்டி வெயிட்டாக அதனோட காயை காட்டி நம்ம ரசிகர்கள் பாலகனோட தூக்கத்தை கெடுத்து விட்டுருக்கு செல்லக்குட்டி. தமிழ்ன மாதிரி குட்டி மாம்பழத்தை பார்த்துட்டு கடப்பாறையை பிடிச்சி கடகடன்னு ஆட்டுறீங்களே, என்னை மாதிரி பெரிய சைஸ் மாம்பழத்தை பார்த்தா என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தாறுமாறாக குத்தாட்டம் போட்டுருக்கு நம்ம மீனுக்குட்டி. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம நிவேதா செல்லக்குட்டி. நிவேதாவுக்கு எல்லாமே பெருசு அப்படின்றது இந்த ஆட்டத்தை பார்த்தாலே தெரியும். அதுவும் அந்த ஷேக் இருக்குல்ல, ஷேக்கு, அதை பார்த்தா மில்க் ஷேக் தாங்க ஞாபகம் வருது. அடுத்து மிருநாள் செல்லக்குட்டி காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா. மாம்பழத்தை மட்டும் இல்லை, நான் தொப்புளையும் சேர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த மேங்கோ ஒரு சைடு பிதுங்கி இருக்கிறது வேறு லெவலில் இருக்கிற ஐயாப்பா. அடுத்து கீர்த்தி செட்டி டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தன்னோட மாம்பழத்தை வெளிப்படையாக காட்டலைனாலும் சும்மா இப்படி வெயிட்டாக என்னோடய ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கங்களா அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கேன். நான்லாம் காட்டணும் முடிவு பண்ணிட்டா இப்படி கலராக காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆசையானது சும்மா கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு காட்டினாலும் சும்மா தரமாக காட்டியிருக்கிறாங்க செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி பல பேர் ஏங்கி போயிருந்தவங்களுக்கு செம்ம ட்ரீட் அமைஞ்சிருக்கு. அடுத்து வருஷா பல்லம்மா, அடடா எவ்வளோ பெருசுமா உனக்கு அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு சும்மா கும்முன்னு நடந்து வரும்போது பால் ரெண்டும் பயங்கரமாக குலுங்குது. அடுத்து இவ்வளோ டீப் நெக்காமல் வச்சு ஜாக்கெட்டை தப்ப இதை பார்த்தா எங்கள் ராக்கெட்டெல்லாம் சும்மா ஜுவ்வலு மேலே தூக்கிக்கிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க காஜி மம்மியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடடா இது எவ்வளோ பெருசுரா அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து பூஜா செல்லக்குட்டி சின்ன வயசில் எடுத்த ட்ரெஸ்ஸாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் காய் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. தமன்னா இப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருந்தாலும் என்ன இருந்தாலும் காய் ரொம்ப சிறுசாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நான் காட்டுறேன், நல்லா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பூஜா செல்லம் ஒரு சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு தன்னோட சாக்லேட் ஆப்பிளை கட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு கொடுக்குது. குளிஞ்சு காட்டினாலும் கும்முன்னு தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ரெஜினா. அடடா இது ஒரு அடங்கா குதிரையாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் வர்ணிக்கிறது பத்தாதுன்னு செல்லக்குட்டி இப்படி டிரான்ஸ்பரண்ட்டில் 2 ஆரஞ்சு பழத்தையும் சும்மா சூப்பராக கட்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. டிம்பிள் செல்லக்குட்டி பட்டனே போட முடியாத அளவுக்கு அம்மா பெருசாகிடுச்சு. பட்டன் போட்டால் பட்டன் பறந்தில் போயிடும் போல் அந்தளவுக்கு சும்மா செல்லத்துக்கு தாறுமாறான மனசு. இதை பார்த்தா தம்பிகளுக்கு குதூகலத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். சாக்லேட் பியூட்டி அப்பப்போ இந்த மாதிரி கும்முன்னு வந்து காய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் செல்லக்குட்டி தொப்புளையும் சும்மா தொடையிலையும் காட்டி மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. அடடா இது மில்கி பியூட்டி தமன்னாவுக்கே டப்பு கொடுக்கும் போல் எல்லாமா வெள்ளையர்னு இருக்கு பாரா சுருதி மாமிக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம செல்லக்குட்டி சமீர்த்தா ஆன்டி சும்மா பியூட்டி. 40 வயசுன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அந்தளவுக்கு கும்முன்னு இருக்குது. காஜி மம்மியே பார்த்தீங்களே, காஜி செல்லத்தை பாரியா, காஜி மம்மியாக முன்னாடி செல்லக்குட்டி எப்படி ஸ்லிம்மாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அப்பையும் சும்மா தாறுமாறாக தான் காட்டிக்கிட்டு இருக்குது செல்லக்குட்டி. மேல்குட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்துடுச்சு நம்ம பிரக்யா நகரா. ஆனால் விருது விழாவுக்கு வரும்போதெல்லாம் இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு வந்தால் யாருங்க விருது வாங்குறத பார்ப்பா, எல்லோரும் உங்களை சுற்றி தானே பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கடல் கண்ணி ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா கும்முன்னு வந்து நிற்கிது. நான்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியே வாழை கட்டி மிரட்டுவேன் பாரு அப்படின்னு சொல்லி ரித்திகா சிங்கே டைட்டாக ஒரு டிஷர்ட்டை போட்டு 2 மேலையும் இந்த பக்கம் ஒரு ஆட்டு அந்த பக்கம் ஒரு ஆட்டுனுது. நான்லாம் மேலுக்கு காத்தோட்டமாக இருக்குன்னு அங்கே மட்டும் ஓப்பன் விட்டுருக்கேன் பாருங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் தமன்னாவுக்கு முன்னாடியோட பின்னாடி அம்மா பெருசாக இருக்குது, வாங்க கட்டிக்கலாம் ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி சும்மா கும்முன்னு கையை தூக்கி அக்கில் கட்டி போஸ் கொடுத்துட்ருக்கு. சோனம் கபூரோட 2 மில்கி ஆப்பிளையும் பார்த்து நம்ம ரசிகர்கள் அடடா இந்த ஆப்பிள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி போயிடுவாங்க. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை, டாடா.